என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தவ காலத்திற்குரிய சிந்தனை என்னவென்றால், சிலுவை சுமந்த இயேசுவை நினைப்பது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம். வின்சி என்கின்ற ஒரு இளம் பெண்ணானவள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை பட்டுக் கொண்டிருக்கின்றாள். எதற்கு எடுத்தாலும் பல வேதனைகளையும் துன்பத்தையும் துயரத்தையும் அடைந்து கொண்டவளாகவே இருக்கின்றாள். ஒரு நாள் இயேசுவினுடைய அந்த சிலுவை சுமந்து சென்ற அந்த நிகழ்வினை அவள் சற்று பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைப்பதை அவள் பயன்படுத்திக் கொள்கின்றாள். ஆக அந்த நிகழ்விலே என்னென்ன காரியங்களை அவள் நினைவு கூறுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற அந்த சிலுவை மிகவும் கொடூரமானது, மிகவும் பாரமானது. அதே வேளையில் அந்த படை வீரர்கள் ஏளனம் செய்தது. அடுத்ததாக பல வேளைகளில் அவர் தடுமாறி கீழே விழுந்தது. அவருக்கு உதவி செய்த நிகழ்வு மற்றும் பல காரியங்களில் அவர் உடம்பிலிருந்து வழிந்தோடிய இரத்தங்கள், காயங்கள், வலிகள் இவற்றையெல்லாம் அவள் நினைத்து பார்க்கின்றாள். அப்படி நினைத்து பார்க்கின்ற பொழுதுதான் அவள் ஒரு முடிவுக்கு வருகிறாள். இந்த துன்பத்தை காட்டிலுமா நான் படுகின்ற துன்பம் பெரிது என்று இவ்வளவு நாள் நினைத்து வாழ்ந்திருக்கிறேனே என்று வருத்தப்பட்டு துயரப்பட்டு, அன்றிலிருந்து எந்த காரியமாக இருந்தாலும், எந்த துன்பமாக துயரமாக வந்தாலும் அவற்றை சவாலாக எடுத்து கொண்டு வாழ முயற்சித்தாள். இந்த துணிவுதான் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதனை நமக்கு அறிவுறுத்துகிறது. மார்க் எழுதிய புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 34 என்ன குறிப்பிடுகிறது என்று பார்த்தோம் என்றால், தன்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து என் சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறவரே பேறு பெற்றவர் என்று சொல்லும் அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமக்க ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னை மறக்க வேண்டும், அவருடைய அன்பை சுமக்க வேண்டும். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி இதுதான் குறிப்பிடுகின்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையை சுமக்க இயலவில்லை என்றால் இயேசுவின் அன்பை இழக்கிறோம் என்பதனை நமக்கு எண்பித்து காட்டுகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை சுமக்காவிடில் அவருடைய நண்பராகவும் இருக்க முடியாது என்பதனையும் சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நண்பராக இருக்க வேண்டும் என்றால், பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், அவர் அன்பு எனும் சிலுவையை சுமக்க கற்றுக்கொள்வோம், அன்பை விதைப்போம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.